இந்த ஆளுநர் உரையில் புதிய எந்த ஒரு பெரும் திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. அதோடு ஏற்கனவே 4 ஆண்டுகாலமாக மேதகு ஆளுநர்கள் இடம்பெற்றிருந்த எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த என்று சொன்னால் பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. இன்றைய தினம் ஆளுநர் உரையில் 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தை $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை உயர்த்துவோம் என்று புதிய என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதோடு தரமான கல்வி வழங்குவோம் என்று கூறியுள்ளார்கள். ஆனால் 500 பள்ளிகளை தனியாருக்கு தாரை வார்ப்பதாக அரசிலிருந்து வெளியிடப்பட்ட செய்தி பத்திரிகையிலும் ஊடகம் வந்துள்ளன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற காலகட்டத்திலேயே இன்றைக்கு ஆரம்ப பள்ளியாக இருந்தாலும் சரி, நடுநிலை பள்ளியாக இருந்தாலும் சரி, உயர்நிலை பள்ளியாலும் கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்த்துகின்ற விதத்தில் பல கல்லூரிகளையும் பல பள்ளிகளை நாங்கள் திறந்தோம். ஆரம்ப பள்ளி திறந்தோம், நடுநிலை பள்ளி திறந்தோம், உயர்நிலை பள்ளி திறந்தோம், மேல்நிலை பள்ளி திறந்தோம். அதனால கல்வி வளர்ச்சி அபரிதமாக இருந்தது. கல்வி கற்புடைய நிலை உயர்த்தது. அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மத்திய அரசு 2030 நிர்ணயிக்கப்பட்ட அந்த இலக்கை 2019-20 உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்த்தி இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை பெற்றது என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதுபோல நபார்டு மற்றும் கிராம சாலைகளே ஏற்கனவே தொடர்ந்து இருக்குது. அதுக்கு இன்றைக்கு பெயர் மாற்றம் பண்ணி முதலமைச்சர் பெயரை சூட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு ஊரகச்சாலை என்று முதலமைச்சருடைய ஊரகச்சாலை என்று பெயர் மாற்றிருக்காங்க. பெயர் மாற்றுறது தான் இவருடைய சாதனை, வேற எதுவும் இல்லை. ஏற்கனவே இந்த ஊரகச்சாலைகள்லாம் நபார்டு திட்டத்தின் மூலமாக நிதி வாங்கி தான் செயல்படுத்துறோம். அதுக்கு முதலமைச்சருடைய பெயரை நீங்க சூட்டிருக்காங்க. அதோட தேர்தல் நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், திமுகவுடைய தலைவராக இருந்தார். பரப்புரையில் பேசுகின்ற பொழுது 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது குறிப்பிட்டது, எப்பொழுது வேண்டாலும் என் அறைக்கு மனு கொடுக்கலாம் சொன்னார். எத்தனை பேர் போய் முதலமைச்சர் அறையில் போய் மனு கொடுத்திருக்கிறாங்க? ஆனா உண்மையில் கோட்டைக்கு ஒரு சாலையில் கூட மனு வழங்குவதற்கு தடை இருக்குது. யாருமே கோட்டைக்குள் வர முடியாத சூழ்நிலை இருக்குது. அதோட நேற்று ஒரு நிகழ்ச்சியில முதலமைச்சர் கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில மாணவிகள் அணிஞ்சிருந்த துப்பட்டாவை கழுத்து வச்சுட்டு தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்து, அந்த ஆணைக்கு இணங்க கருப்பு துப்பட்டா அணிஞ்சிங்கெல்லாம் அதை வெளியில வச்சுட்டு தான் அந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க. இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பை கண்டால் ஏன் இவ்வளவு அச்சப்படுகிறார், ஏன் இவ்வளவு அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார்? எனவே அந்த கருப்பு துப்பட்டாவை மேலே அணிந்து வந்தால் அந்த மாணவியை எடுத்து கருப்பு கொடியாக பயன்படுத்துகிற அச்சம் ஏதோ இருப்பதை போல்தான் கருத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் பயந்து போய் இருக்கின்றார். போதைப் பொருளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் இதே இடத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக வலியுறுத்தி வருகிறேன். தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகரித்து வருகிறது, போதை நடமாட்டம் அதிகரிக்கிறது. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை அனைத்து இடங்களிலும் தங்குதடையின்றி கஞ்சா மற்ற போதைப் பொருட்கள் விற்பனை ஜரூராக நடைபெறுகிறது. இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடம் பலமுறை வலியுறுத்தியிருக்கின்றேன். இந்த விடியா திமுக அரசு இடத்தும் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக, ஏன் சட்டமன்றத்திலும் வலியுறுத்தி பேசுகின்றேன். இதை முறையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக குறிப்பிடுகிறார், போதையின் பாதையில் செல்லாதீர்கள், போதையின் பாதையில் செல்லாதீர்கள்.
இதை நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுதே 3 ஆண்டுக்கு முன்பே இந்த அரசு எச்சரிக்கையுடன் செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்க மாட்டார்கள். இன்னைக்கு எல்லாமே போதைக்கு அடிமையாயிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் வேண்டுகோள் இருக்கிறார். ஒரு செயலற்ற அரசாங்கத்தை தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த கஞ்சா போதையினால் இன்றைக்கு இளம் வயதினர்கள் இளைஞர்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. இந்த கஞ்சா போதையினால் தான் சிறுமிகள், பெண்கள், வயதான பாட்டி கூட பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறது. இந்த ஆட்சியில் தான் சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. இது மிக மிக கேவலமானது, வெட்கக்கேடானது என்பதை நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அது மட்டுமில்லாம இந்த ஆட்சியை பொறுத்தவரைக்கும் இந்த மேதக ஆளுநர் என்பது இன்றைக்கு மாறி போய் இன்றைக்கு சபாநாயகர் உரையா மாறிட்டு. இந்த உரையில பார்ப்பதற்கு காற்றடித்த பலூன் போல் பெரிதாக உள்ளதை தவிர, பார்ப்பதற்கு காற்றடித்த பலூன் போல் பெரிதாக இருப்பதை தவிர உள்ளே எதுவும் இல்லை. ஆளுநர் உரை மாற்றப்பட்டு இன்றைய தினம் சபாநாயகர் உரையாக காட்சியளிக்கின்றது. இந்த உரையில் திமுக அரசின் சுய விளம்பரம் தேடிக் கொண்டிருப்பதை தவிர இது வேறு எதுவும் இல்லை. அண்ணா பல்கலைக்கழக சார், நாங்க தான் பதாகை எடுத்துக்கிட்டு போய் இந்த அரசுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். இனியும் இந்த அரசு தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த பதாகை கொண்டு போகும். யார் அந்த சார்? ஏன் இந்த அரசு பதட்டப்படுது? மாத்தி மாத்தி அமைச்சர்கள் அறிக்கை விட்டு இருக்காங்க. யார் அந்த சார் என்று கேட்டா இவங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தருவது இந்த அரசுடைய கடமையா இருக்கணும். ஆனால் யாரையோ காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்து வருவதுதான் மக்களுடைய சந்தேகம். அதனாலதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவையே யார் அந்த சார் என்று கேட்கின்ற அளவிற்கு மக்களுடைய குரல் ஒலித்திட்டு. சார், இப்போ ஒவ்வொரு ஆண்டும் அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை தான் ஆளுநர் வாசிக்கிறது மரபாவே இருக்கு. இந்த முறை ஆளுநர் உரையை முழுமையா புறக்கணிச்சுட்டு இருக்கிறத முன்னாள் முதலமைச்சரை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆளுநர் புறக்கணிச்சு போகிறார். திட்டமிட்டு ஆளுநரை உரையாற்றக்கூடாது என்று ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிறார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடாதனாலதான் போறாங்க. ஆனா இங்கே தமிழக அரசுடைய மரபுப்படி என்ன சொல்றாங்க, தமிழ் தாய் வாழ்த்து முதலிலும் கடைசியா தேசிய கீதம் பாடுவது மரபுன்றாங்க. நீங்க முதல்வராக இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஊடகத்துக்கும் பத்திரிகைக்கும் வெளியிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒவ்வொரு முறையும் என்ன மரபை கடைபிடிக்கிறாங்களோ அதே முறையில் தான் நம்முடைய தமிழ்நாடு சட்டப்பேரவை கடைபிடிச்சிட்டு வரும். அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு முறையும் இதே ஆளுநர் தானே வந்துட்டு இருக்காரு 3 வருஷமா. இதே நடைமுறை தான் இருக்குது. அதுல மாறுபட்டது எதுவும் இல்லையே. சரி, இப்ப நீங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரமா எல்லாமே போய் அவங்க ஆளுநரை போய் சந்திச்சிட்டு இருக்காங்க. நீங்க தனியா போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கீங்க. இப்ப ஆளுநர்கிட்ட மேல என்ன, அதாவது நான் ஏற்கனவே 2-3 முறை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் அவலங்களை ஆதாரத்தோடு மேதக ஆளுநரிடம் சமர்ப்பிச்சேன். அதுக்கு எந்த நடவடிக்கை அதனால சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்திந்திய அண்ணா, நீங்க எல்லா பத்திரிகை ஊடக நம்பர்லயும் ஒரு தவறான செய்தி வெளியிட்டு ஒரு சில ஊடகத்தோடு இது தானாக நீதிமன்றம் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை எடுக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெண் வழக்கறிஞர் திருமதி வரலட்சுமி என்பவர்கள் இன்றைக்கு ஒரு ரிட் மனு தாக்கல் செஞ்சு அதன் மூலமாகத்தான் நீதிமன்றத்தில் விசாரணை அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டு இன்றைக்கு 3 IPS பெண் அதிகாரி நியமிக்கப்பட்டு இந்த விசாரணை நடந்திருக்கிறது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. உண்மையாக நேர்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வழக்கு தொடர்ந்தோம். ஏன்னா
இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஏற்கனவே அண்ணா நகர்ல 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நடக்கல. அதுக்கு பிறகு கோயம்பேடு நினைக்கிறேன், கோயம்பேடு காவல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அது புகார் அங்க மாற்றி அமைக்கப்படுகிறது. அந்த அண்ணா நகர் காவல் நிலையத்திலிருந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து அந்த வழக்கை மாற்றி கோயம்பேடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாற்றாங்க. அப்பவும் அங்க நடக்கல. இதையெல்லாம் நீதியரசருடைய கவனத்துக்கு வந்தவுடன் நீதியரசர் தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து விசாரித்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் இந்த வழக்கை என்று உத்தரவு தீர்ப்பு கொடுத்த பிறகு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. தமிழக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஆளுநர் உரை காற்றடித்த பலூன், உள்ளே ஒன்றுமே இல்லை, இது சுய தம்பட்ட விளம்பர உரை அப்படின்னு குற்றச்சாட்டுக்களை தெரிவித்தார். தொடர்ந்து அதிமுக போராட்டங்களை, அண்ணா பல்கலை விவகாரத்தில் போராட்டங்களை மேற்கொள்ளும், அதனுடைய தொடர்ச்சி தான் இன்று பதாகைகளோடு வந்தது அப்படின்றதையும் தெளிவுபடுத்தினார். அதனை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.